அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் காவேரி. நான் ஒரு பெண் மருத்துவர். எனக்கு சிறு வயதிலிருந்தே டாக்டராக வேண்டும் என்று ஆசை இருந்தது. இதற்காக நான் கடுமையாகவும் படித்து வந்தேன். ஆனால் என்னுடைய வீட்டிலோ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. என்னை சீக்கிரமாகவே திருமணம் செய்து கொடுத்து விட்டனர். அதன் பிறகு என்னுடைய ஆசையை என் கணவரிடம் கூறினேன். அவர் அதனை புரிந்து கொண்டு திருமணத்துக்கு பிறகு என்னை படிக்க வைத்தார். திருமணத்துக்கு பிறகு படித்துதான் நான் தற்போது டாக்டராக இருக்கிறேன். என் ஆசையை நிறைவேற்றிய என் கணவர் மீது நான் அளவிட முடியாத அளவுக்கு காதலை வைத்திருக்கிறேன். அந்த காதலின் அடையாளமாக எனக்கு 2 குழந்தைகளும் பிறந்தது. எனக்கு சிறு வயதிலிருந்தே டாக்டராக வேண்டும் என்று ஆசை இருந்ததால் 24 மணி நேரமும் என்னை மருத்துவர் பணி செய்ய சொன்னால் நான் செய்து கொண்டே இருப்பேன். ஒரு நாளும் இப்படி நாம் கடுமையாக உழைக்கிறோமே என்று நான் ஒரு நாளும் எண்ணியதும் கிடையாது. எனக்கு என்னுடைய வேலையின் மீது இருந்த ஆசையின் காரணமாக நான் என் பிள்ளைகளை கூட சரியாக பார்க்க முடியவில்லை. என் வீட்டுக்காரர் கூட அவர் ஆசையாக கேட்கக்கூடிய உணவுகளை சமைக்கவும் முடியவில்லை. இதற்காக என்னுடைய வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியையும் சேர்த்து கொண்டேன். அவள் என்னுடைய வீட்டிலேயே தான் தங்கியும் இருப்பாள். அவள் ஒரு விதவை பெண். அவளுடைய பிள்ளைகள் எல்லாமே கிராமத்தில் அவளுடைய அம்மா பராமரித்து கொண்டிருக்கிறார். இந்த வேலைக்காரி மட்டுமே என்னுடைய வீட்டிலேயே தங்கி வேலை செய்தும் வருகிறாள். அந்த பெண் கிட்டத்தட்ட சுமார் 2 வருடங்களாக என்னுடைய வீட்டில் வேலை செய்து வருகிறாள். ஆனால் கடந்த சில நாட்களாகவே என் வீட்டில் வேலை செய்யும் அந்த வேலைக்காரியோ திரும்ப திரும்ப என்னிடம் ஏதோ ஒன்று சொல்ல வருவதையும் பேசாமல் திரும்பச் செல்வதையும் நான் பல நாட்களாக கவனித்து கொண்டே இருந்தேன். இப்படியே பல நாட்களும் நடந்தது. அவள் இப்படி நடந்து கொள்வதை பார்த்ததும் அவள் என்னிடம் ஏதோ சொல்ல வருகிறாளோ என்று எனக்கு தோணவும் ஆரம்பித்தது. ஒருவேளை அவளுக்கு பணம் ஏதும் தேவைப்படுதா? ஏனென்றால் இந்த காலத்தில் பணம்தானே பெரிய பிரச்சனையாக எல்லோருக்கும் இருக்கிறது. நான் அதனால் அந்த வேலைக்காரியை அழைத்து, என்னம்மா ஏதோ டெய்லி சொல்ல வருகிறாயே, என்ன பிரச்சனை, பணம் ஏதும் வேணுமா என்றும் கேட்டேன். அப்போ அந்த வேலைக்காரி என்கிட்ட, இல்லை மேடம், எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னவ, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னான். என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப அதிர்ச்சியாக கேட்டேன். அப்போ அவளுடைய முகத்தில் கவலையுடைய அறிகுறிகள் தெரிந்தது. ஆனால் அந்த வேலைக்காரியோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால அந்த விஷயத்தை மட்டும் சொல்லவே இல்லை, அமைதியாகவே இருந்தா. எனக்கும் டியூட்டிக்கு லேட் ஆகுது, சொல்லுமா ஏதோ சொல்ல வந்திய என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த வேலைக்காரி என்கிட்ட சொல்லும்போது தலையை குனிஞ்சிக்கிட்டே சொன்னா, நீங்கள் நைட்டு நேரத்தில் அலுவலக பணிக்கெல்லாம் நீங்கள் போக வேணாம், டியூட்டிக்கு நீங்கள் போக வேணாம், நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொன்னான். இதை தான் நான் உங்ககிட்ட பல நாட்களாக சொல்ல நினச்சேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நைட் டியூட்டிக்கு வேலைக்கு போகாதீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் சொன்னான். இவ எப்படி என்னை டியூட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியத்தோடையும் கொஞ்சம் கோபத்தோடையும் நான் அவளை பார்த்தேன். இவளே நம்மளுடைய வீட்டில் வேலை செய்கிறா, இவ நமக்கு அறிவுரை சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீது நான் கோபமும் பட்டேன். அதே சமயத்தில் ஒருவேளை நான் டியூட்டிக்கு போகிறதால வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறாளா அப்படிங்கிற மாதிரியும் யோசனையும் எனக்கு வந்துச்சு. அதே சமயம் அவளுடைய நடத்தையிலையும் கொஞ்ச நாட்களாக சில மாறுதலும் தெரிஞ்சிச்சு. இதனால் ஏன் அவள் சொல்ல வரதை முழுமையாக சொல்ல மாட்டேக்கா, வெறுமனே நீங்கள் நைட் டியூட்டிக்கு போகாதீங்க மட்டும் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் டியூட்டிக்கு வந்துட்டேன். நான் இங்கே மருத்துவமனையில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறேன். அது போக தனியாகவும் ஒரு கிளினிக்கும் வச்சு நடத்திட்டு வரேன். அந்த கிளினிக்கில் நான் பகல் நேரம் முழுவதும் அங்கு வேலை செய்வேன். என்னுடைய குழந்தைகளும் இப்போது ஓரளவுக்கு வளர்ந்துட்டதால என் குழந்தைகளை பற்றி எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என் வேலைக்காரி இரவு பகலாக என்னுடைய வீட்டில் தான் தங்கியே இருக்கா. ஆனால் கொஞ்ச நாட்களாகவே எனக்கு அவளை பற்றி சில விசித்திரமான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சுது. அவள் ஏன் முதுகுக்கு பின்னால் ஏதாவது தவறு செய்து கொண்டிருக்காளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணவும் ஆரம்பிச்சுது. அதுக்கு காரணம் என்னென்னா, சில நாட்களுக்கு முன்னாடி கூட என் தோழி என்கிட்ட சொன்னால், அவள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த வேலைக்காரியோட அவருடைய கணவனுக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணை ரகசியமாக திருமணம் செய்து வீட்டை விட்டே ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அதே மாதிரியே என்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரியுடைய நடவடிக்கையிலையும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமும் ஏற்பட்டது. என்னுடைய தோழி சொன்னதிலே இருந்தே எனக்கு சத்தியமாக நிம்மதியே இல்லை. அவள் சொன்னதை கேட்டதிலேருந்தே எனக்கு கொஞ்சம் நிம்மதியே போயிடுச்சு. அதே மாதிரி வீட்டிலையும் சில விஷயங்கள் நடக்கிறது எனக்கு திருப்தியாகவும் இல்லை. அதே சமயம் என் கணவன் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கையும் இருந்துச்சு. அதே போல் என் வேலைக்காரி மீதும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவள் ரொம்ப ஒழுக்கமான பெண். அவளுடைய அங்கங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி அளவு தான் அவள் இறுக்கமாக தான் சேலையே உடுப்பா. ரொம்ப டீசெண்டாகவும் நடந்துப்பா. அதே சமயம் ஒருத்தரை மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. இதனால் என் கணவரையும் என் வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரியும் ரகசியமாக கண்காணித்து உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவும் செய்தேன். இரவு முழுவதும் மருத்துவமனையில் அதிக வேலை இருந்ததால்
களைப்பில் காலையில் ஒரு 5 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். வேலை செஞ்ச களைப்பில் அப்படியே கட்டிலில் படுத்தும் தூங்கிட்டேன். எந்திரிக்க கூட எனக்கு மனசே இல்லை. எப்போவுமே நான் தினமும் நைட் டியூட்டி பார்த்துட்டு காலையில் 5:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்ததுமே தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் பகலில் தான் நான் வந்து எந்திப்பேன். பகலில் 1 மணிக்கு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னுடைய கிளினிக்கு நான் போயிடுவேன். ஏன்னா எனக்கு ஆஸ்பத்திரி வேலை மட்டுமல்ல, நான் தனியாகவும் ஒரு கிளினிக் நடத்துகிறேன்னு சொன்னேன்ல, அதில் எனக்கு அதிகமான வருமானமும் வந்துச்சு. மேலும் இந்த வேலையை நான் மிகவும் பிடிச்சு போய் செஞ்சதால் அந்த வேலையின் மீது எனக்கு ரொம்ப ஆர்வமும் அதிகமாகிட்டே தான் போச்சு. என் கணவனும் என்கிட்ட அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், உனக்கு என் கூட செலவிடத்துக்கு நேரமே இல்லை, அந்தளவுக்கு நீ உன் வேலையில் பிஸி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி அடிக்கடியே சொல்லுவார். அதுவும் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவார். ஏன்னா என் கணவர் ரொம்ப நல்லவர். அதனால் அவர் மீது எனக்கு எந்த விதமான சந்தேகமும் வராது. எவ்வளவு நான் கோபித்து கொண்டாலும் நான் விரைவிலேயே அவரை சமாதானப்படுத்தி விடுவேன். நானும் என்னுடைய சூழ்நிலையும் உணர்த்தி சொன்னாலே அவர் அதை புரிஞ்சுக்குப்பார். மனம் விட்டு இருவருமே பேசியதால் ஒருவித மாற்றம் என்னுடைய மனதிலும் வந்துச்சு. இப்படியே சில நாட்களும் நிம்மதியாக போச்சு. நானும் இந்த டென்ஷனை மறந்து கொஞ்சம் விடுதலையானது போலவும் நான் உணர்ந்தேன். ஆனால் ஒரு நாள் மறுபடியும் என்னுடைய வேலைக்காரி வந்து என்கிட்ட, மேடம், உங்கள் கடமை பாக்கியுள்ளது. நீங்கள் போன பிறகு இரவில் உங்கள் கணக்குக்கான தீர்வாக நான் வந்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு பீடிகையோடு சொன்னான். போன முறை எங்கிட்ட நீங்கள் வந்து வேலைக்கு போகாதீங்க, நைட் டியூட்டிக்கு போகாதீங்க சொல்லும்போது தலையை குனிஞ்சிக்கிட்டு பேசினவ இந்த முறை இந்த விஷயத்தை சொல்லும்போது கொஞ்சம் கோபமாகவே என்கிட்ட பேசினான். அப்படி சொன்னவ என்னுடைய பதிலை கூட அவள் எதிர்பார்க்கல. சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அவள் இப்படி சொன்னதுமே எனக்கு யோசனையாக இருந்துச்சு. என்ன இப்படி சொல்லிட்டு போகிறா? என் கணக்கு என்னவென்று எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை அவள் என் கணவனோட நேரத்தை செலவுறாளோ, இவ வேற விதவை பெண்ணாச்சே அப்படின்னு சொல்லி எனக்கு அதிர்ச்சியும் இருந்துச்சு. இதை நினைக்கும் போது என்னுடைய உலகமே இருண்டது போல எனக்கு தோணுச்சு. அதே சமயம் என் கணவன் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை அதில் உறுதியாகவும் இருந்துச்சு. அது என் மனசை விட்டு என்றைக்குமே போகலை. எனவே இது வந்து சாத்தியமில்லை அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு தோண ஆரம்பிச்சுது. ஆனால் அவள் மீண்டும் மீண்டும் வந்து இப்படி திரும்ப திரும்ப நைட் டியூட்டிக்கு போகாதீங்க, உங்கள் கடமை பாக்கி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கா, இதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆர்வமும் எனக்கு இருந்துச்சு. நான் மருத்துவமனையில் நைட் ஷிஃப்ட் செய்கிறது, மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏற்றுக்கொண்டு செய்வது, அதில் எனக்கு நல்ல ஒரு திருப்தியும் கிடைக்குது. இப்போது இந்த வேலைக்காரி வந்து திடீர்னு நைட் டியூட்டி போகாதீங்க, அந்த வேலையை விட்டுடுங்க சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா பல ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழியர்களும் சரி, என்னுடைய பேருக்காகவே அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளும் சரி, என் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சுருந்தாங்க. இதனால் நான் நைட் டியூட்டிக்கு போகிறத என்னால் விடவும் முடியல. அதே சமயத்தில் என்னுடைய வீட்டை நானே அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த வேலைக்காரி என்னுடைய வீட்டில் வந்து 2 வருஷமாக தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட அந்த வேலைக்காரி மீது எந்த விதமான புகாரும் வந்தது இல்லை. அவளுடைய 2 குழந்தைகளையும் அவள் வந்து தன்னுடைய அம்மாவோட வீட்டில் விட்டுட்டு தான் இங்கே வந்து அவள் தங்கியிருக்கா. அந்த குழந்தைகளுடைய அந்த படிப்பு செலவு, அந்த குழந்தைகளுக்கு தேவைக்காக தான் என்னுடைய வீட்டிலே அவள் தங்கி வேலை செய்கிறா. 24 மணி நேரமும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிஷன் போட்டு தான் அவளை நான் வேலைக்கே சேர்த்துக்கிட்டேன். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளையே நான் இது எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லிட்டேன். அவளுடைய பிள்ளைகளை வந்து பார்த்துக்கொள்ள அந்த வேலைக்காரி பெண்ணுடைய பெற்றோர்கள் வந்து கிராமத்தில் இருந்ததால் அவர்களை பற்றி அவளுக்கு எந்த விதமான கவலையும் பதட்டமும் கிடையாது. அவள் வாங்கக்கூடிய சம்பள மொத்தத்தையுமே அவள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்காக செலவழித்து வரா. சாப்பாட்டுக்கு எங்களுடைய வீட்டிலே சாப்பிட்டுக்கிறா, தங்குறதுக்கும் என்னுடைய வீட்டிலே தங்கிக்கிறா. அதனால் அவளுக்கு அந்த மாதிரியான செலவுகள்லாம் கிடையாது. நான் கூட என்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ வேணும்னா உன் குழந்தைகளை இங்கே கூட்டிகிட்டு வா, இங்கே தங்க வச்சுக்கோ, என் குழந்தைகளோடைய அவங்களையும் சேர்த்தே படிக்க வை அப்படிங்கிற மாதிரி நான் பல முறை சொல்லியிருந்தாலும் ஆனால் அவள் வந்து அதை கேட்கவே இல்லை. ஆனால் அவள் ஏன் வந்து கூப்பிடாமல் இருந்தா அப்படிங்கிற காரணமும் எனக்கு தெரியலை. அந்த காரணத்தையும் அவள் என்கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனால் கடந்த சில நாட்களாகவே அவளுடைய நடத்தை வந்து எனக்கு வினோதமாக இருப்பதை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். பகல் நேரத்தில் மேடம் தன் வேலையை செய்ய வேண்டும் என்றும் இரவில் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் அவள் என்னிடம் எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அழுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தா. அதை சொல்லும்போது கூட தான் அவள் மிகவும் பதட்டமாகவும் தெரிந்தா. ஒரு நாள் இரவு நான் வேலையில் இருந்தபோது திடீர்னு ஒரு நர்ஸ் வந்து என்கிட்ட, மேடம், ஒரு பொண்ணு உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் சந்திக்க விரும்புவதா? யார், அவள் நோயாளியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க இல்லை, அவங்க உன்னுடைய உறவினர்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த நர்ஸு சொன்னான். இந்த நேரத்தில் என் உறவினர் யார் என்னை பார்க்க சந்திக்க வராங்க, மருத்துவமனைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நான் வெளியே வந்தேன். நான் வெளியே வந்தபோது எதிரே எனக்கே தெரியாத ஒரு பெண்மணி தான் நின்றுக்கிட்டு இருந்தான்.
அவளை கண்டு நான் ஆச்சரியப்பட்டு அவகிட்ட போய் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அந்த பெண் என்கிட்ட நீங்கள் தானே பிரபல மருத்துவரான காவேரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு கேட்டதுமே ஆமாம் அப்படின்னு நான் பதில் சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு கொண்டிருந்த அந்த பெண்ணு தன்னுடைய மொபைல் கேமராவில் அதை வீடியோ எடுத்தாங்க. மேலும் சில புகைப்படங்களையும் எடுத்தபடியே பேசி கொண்டிருந்தது போல தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன நடந்தது என்று எனக்கு சில நிமிடங்கள் புரியவே இல்லை. நான் புரிந்து கொள்வதற்குள்ள அந்த பெண்ணு என்னை விட்டு நகர்ந்தும் போயிட்டாங்க. அவள் ஏன் என்ன படம் எடுத்தா, ஏன் வீடியோ எடுத்தா, எதுக்கு என்னை பார்க்க வந்தா, இப்படி குழம்பியபடியே நான் அவளை பின்தொடர்ந்து போனேன். அவள் யார் என்று கேட்க நான் வேகமாக அவளை பின்னால் சென்றேன். ஆனால் அவளோ மிக வேகமாக ஓடி என்னை விட்டு வெகு தூரமாக சென்று போயிட்டா. நான் வருத்தத்துடனே திரும்பி வந்தேன். கடவுளே, எனக்கு என்ன தான் நடக்குது, என் வீட்டில் என்ன நடக்குது எனக்கு புரியல. இப்போ மருத்துவமனையிலுமா அந்த பெண் யார், அவள் ஏன் இங்கு வந்தா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவும் ஆரம்பித்தேன். ஏதோ கெட்டது நடக்கப் போகுது அப்படின்னு மட்டும் என் மனசில் தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. நான் மிகவும் கவலையும் அடைந்தேன். என் உள்ளம் என் வாழ்க்கையில் ஏதோ தவறு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி எனக்கு மீண்டும் மீண்டும் அறிகுறிகளை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் என் குடும்பத்தையும் என் கணவரையும் மிகவும் புறக்கணிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஏனென்றால் இரவு பணி முடிந்த பிறகு மிகவும் சோர்வாக இருக்கும். நான் எழுந்திருக்கும் நேரத்தில் என் கணவரும் வீட்டில் இருக்க மாட்டார், அவர் அலுவலகத்துக்கு போயிருப்பார், என் பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இதை பலமுறை யோசித்தேன்னா உடனே மொபைலை எடுத்து கணவருக்கு ஃபோன் செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா திடீர்னு ஒரு பெண்மணி மருத்துவமனைக்கு என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்லேயும் வேலைக்காரி ஒரு மர்மமான ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் முழுமையாக சொல்லவும் மாட்டேங்காங்க. இப்படிப்பட்ட தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுமே நான் பயந்து போய் என் கணவனுக்கு நான் ஃபோனை எடுத்தேன். ஆனால் என் கணவனோ என்னுடைய அழைப்பை அவர் எடுக்கவே இல்லை. பின்னர் நான் அவருடைய அலுவலக எண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவருடைய செயலாளரோ என்னிடம் கடந்த பல நாட்களாகவே அவர் அலுவலகத்துக்கு வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கூறினார். இதை கேட்டதுமே செயலாளர் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுமே எனக்கு தூக்கி வாரி போட்டிருச்சு. அவர் அலுவலகத்துக்கு போகிறாரா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும் அவர் தினமும் அலுவலகத்திற்கு செல்வதாக வீட்டை விட்டு வெளியே போகிறாரே அப்படி நினைக்கும் போது அது எனக்கு மிகவும் கவலைக்குரிய விஷயமாக தெரிந்தது. பிறகு அவர் எங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவும் ஆரம்பித்தேன். இதை யோசித்த நானுமே கிளினிக்கை அங்கு இருப்பவர்களிடம் பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போது என்னுடைய வீட்டு வேலைக்காரி யாருடனோ ஃபோனில் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்தேன். நல்ல வேலை, இன்றைக்கி வீட்டில் நான் தப்பித்தேன். அம்மா சீக்கிரமாகவே வந்துருச்சு. இல்லாட்டா அவருடைய தண்டனையை அனுபவித்து கொண்டே நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரி யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருந்தா. நான் அப்போ அந்த வேலைக்காரிக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி நான் நைட் டியூட்டிக்கு போகல அப்படின்னு சொன்னேன். இதை நான் சொன்னதுமே அவருடைய முகத்தில் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இரவு உணவை நான் சாப்பிட்டேன். அப்போது அந்த வேலைக்காரி யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசுறதையும் நான் கேட்டேன். இன்றைக்கி மேடம் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு யாருக்கிட்டேயோ சொல்லிக்கிட்டு இருந்தா. நல்ல வேலையாக இன்றைக்கி என் உயிர் தப்பிடுச்சு. மற்றபடி அவருடைய பங்கு தண்டனை வழக்கம் போல் இன்றும் எனக்கே கிடைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சோம், ஒருவேளை நம்ம கணவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாவது ஒன்று இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுடைய முகம் வேறு மாதிரி போயிருக்கணுமே, ஏன் சந்தோஷப்பட்டா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்களும் என்னோட மேலும் மேலும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. யார்கிட்ட ஃபோனில் பேசினா அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. வேலைக்காரி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை எங்கிட்ட இருந்து மறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அதே சமயத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னைக்கு இரவு நான் வீட்டில் இருந்தபோது கூட எதுவும் சந்தேகப்படியும்படியாக எதுவுமே நடக்கலை. எல்லோரும் நிம்மதியாக தூங்கினாங்க. என்னுடைய கணவர் என்னுடைய விடுப்பை கேட்டு அவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார். என்னடா இது, நான் வேலைக்கு போல சொன்னால் வேலைக்காரியும் சந்தோஷப்படுறா, புருஷனும் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் எனக்கு குழப்பமாகவே இருந்துச்சு. இவ்வளவு காலமாக நாம் ஒன்றாக நேரத்தை செலவிட வாய்ப்பு இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டார். இந்த வார்த்தையின் அர்த்தமே என்ன குழப்பியது. அவர் மகிழ்ச்சியாக இருக்காரா அல்லது மகிழ்ச்சியாக இருப்பது போல நடிக்கிறாரா என்று நானே யோசிக்கவும் ஆரம்பித்தேன். அவருக்கும் என் வீட்டு வேலைக்காரிக்கும் ஏதாவது தவறான தொடர்பு இருக்கிறதா என்று தேடும் கண்களால் அதனை பார்க்கவும் ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. மகள் பள்ளியில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. மகன் அவளை விட இளையவன். 4 பேர் தான் வீட்டில் இருக்கோம். நாங்கள் எங்கள் 4 பேரையும் பார்த்துக்க தான் வேலைக்காரியும் இருக்கா. வேலைக்காரியை தவிர வேறு யாரையாவது வேலைக்கு வைக்கணும்னு நினைக்கவே நான் இல்லை. எங்கள் வீட்டில் உள்ள அனைவருமே இந்த வேலைக்காரியை பற்றி நல்ல அபிப்பிராயம் மட்டுமே வைத்திருந்தனர். அவளால் பிரச்சனையும் வெளிப்படையாக எதுவுமே இல்லை. வேறு வேலைக்காரியை வேலைக்கு அமர்த்த வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல ஒரு வேலைக்காரியாக தான் அவள் இருந்தாள்.
மேலும் சில நாட்களாகவே அந்த வேலைக்காரியும் என்னுடைய மகளும் ரொம்ப ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருப்பதையும் நான் கவனிச்சிருக்கேன். சில சமயங்களில் அவள் இடுப்பை சுற்றி கொண்டு அருகில் தான் அவளும் நிற்பா. என் மகள் அவளிடம் நெருங்கி பழகவும் அவளை நேசிக்கவும் செய்தாள். ஆனால் அந்த வேலைக்காரியோ அவளை விட்டு விலகிச் செல்வது போல தான் எனக்கு தெரிஞ்சது. குழப்பத்திற்கு ஒரு முடிவினை கட்ட அடுத்த நாள் நான் இரவு பகலுமாக வீட்டிலே தான் இருந்தேன். நான் மருத்துவமனைக்கும் கிளினிக்குக்கும் போகவே இல்லை. அப்போது எனக்கு சில விஷயங்கள் மட்டுமே சாதாரணமாக தெரியலை. என் மகள் அந்த வேலைக்காரியுடைய இடுப்பை சுற்றி கொண்டு அருகில் நிற்பா. சில சமயங்களில் அவள் கன்னங்களையும் தடவினாள். வேறு எந்த பிரச்சனையும் கண்களில் படலை. எனது கணவருமே என் விடுப்பு காரணமாக மகிழ்ச்சியாக என்னிடம் நடந்தும் கொண்டார். அவர் ஏன் அலுவலகத்துக்கு போகவில்லை என்பதை இப்போது கேட்க வேண்டாம் என்று தோன்றியதால் அதை அப்படியே விட்டுட்டேன். அவர்கிட்ட ஏன் நீங்கள் வேலைக்கே போகலைங்கிறத நான் கேட்கவே இல்லை. இப்போது உள்ளுக்குள்ளே கோபம் வந்துச்சு. அந்த வேலைக்காரியுடைய நாடகம் எப்போது முடிவடையும் என்று எனக்கு தெரியலை. அப்படி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எதற்காக அவள் அப்படி நடிக்கிறாள் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மறுநாள் வழக்கம் போல் இரவு டியூட்டியை நான் ஆரம்பித்தேன். 2 நாட்களுக்கு பிறகு நான் அதிகாலையில் எழுந்தேன். ஏனென்றால் மாலையில் தான் என் தோழியுடைய திருமண விழாவிற்கு நான் போகணும். எனவே அவளுக்கு நான் gift வாங்கி வர நான் நினச்சேன். கடைக்கும் போனேன். அங்கு தான் ஒரு இடத்துல என் காரை நிறுத்த வேண்டியிருந்துச்சு. அப்போது முன்னால் நான் கண்ட காட்சி என்னை கல்லாக மாற்றிச்சு. என் கணவர் அங்கே இருந்த ஒரு மருத்துவமனையில் இருந்தார். அவர் ஏன் மருத்துவமனைக்கு செல்லணும் அப்படின்னு யோசித்தேன். அவர் முற்றிலும் நன்றாக தான் இருந்தார் மற்றும் எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை. நானும் அவரை பின்தொடர்ந்து மருத்துவமனைக்கு போய் பார்த்தேன். நான் உள்ளே எட்டி பார்த்தேன். நான் உள்ளே எட்டி பார்க்கும்போது அவர் ஒரு பொண்ணுக்கு கொஞ்சம் பணமும் கொடுப்பதை நான் கண்டேன். அந்த பெண்ணை கட்டி பிடித்து கை குலுக்கி விட்டு வேகமாக வெளியே வந்தார். அப்போது அந்த பெண் யாரையோ அழைத்தார். சிறிது நேரம் நான் கழித்து வந்தவளை பார்த்ததும் என்னுடைய கண்களை நான் இமைக்கவே மறந்துவிட்டேன். காரணம், அவள் வேறு யாரும் அல்ல, அது என் வீட்டு வேலைக்காரி தான். அந்த பெண் என் வேலைக்காரியிடமும் கொஞ்சம் பணத்தை கொடுக்க என் வீட்டு வேலைக்காரி அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாள். இதை பார்த்ததும் எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. இதெல்லாம் என்ன? என் கணவர் முதல்ல அந்த தெரியாத பெண்ணுக்கு பணம் கொடுத்தாரு. பின்னர் அந்த தெரியாத பெண் என் கணவர் கொடுத்த பணத்தில் கொஞ்சத்தை என் வீட்டு வேலைக்காரிக்கு கொடுத்தாரு. என்னதான் இந்த விவகாரம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த பெண் தன் முகத்தை என் பக்கமாக திருப்பிய போதுதான் அந்த தெரியாத பெண் வேறு யாரும் அல்ல, அன்று இரவு என்னுடைய மருத்துவமனைக்கு என்னை ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்த அந்த பெண். ஓடிப்போன அதே பெண் தான் எனவும் நான் அறிந்தேன். இவளுக்கும் என்னுடைய புருஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் யோசிக்கவும் ஆரம்பித்தேன். எனக்கு எதிராக ஏதோ சதித்திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம் உண்மை என்றும் எனக்கு தோணியது. இதில் என் கணவரும் வேலைக்காரிய பெண்ணும் தெரிந்தே ஈடுபட்டார்களா அப்படின்னு யோசித்தேன். இருவருமே கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்றும் நான் முடிவு செய்தேன். நான் நைட் டியூட்டிக்கு போக ஆரம்பித்ததுமே அந்த நேரத்தில் என் புருஷனும் வீட்டுக்கு ஏதோ முக்கியமான வேலையாக வெளியூர் போகணும் என்றார். அவர் வீட்டை விட்டு வெளியே சென்றால் நான் எப்படி அவரை கையும் களவுமாக பிடிப்பேன் என்பது ஒரு பக்கம் எனக்கு யோசனையாகவும் இருந்தது. பரவாயில்லை, இன்று இல்லை என்றால் வேறு ஒரு நாள் எனக்கு உண்மை தெரிந்து கொண்டுதானே ஆக வேண்டும் என்றும் நான் எண்ணிக்கொண்டேன். மருத்துவமனையில் கூட இந்த எண்ணங்களில் நான் தொலைந்தே விட்டேன். அதை நினைக்கும் போதே என் மனம் வெடிக்கவும் ஆரம்பித்தது. என் உடல்நிலையும் மோசமடைந்ததைக் கண்டு என் உடன் வேலை செய்த என் தோழி, உனக்கு கடுமையான தலைவலி இருக்கிறது, அதனால் இன்னைக்கு நீ நைட் டியூட்டி பார்க்க வேண்டாம், நீ உன்னுடைய வீட்டிற்கு செல் என்று என்னை அனுப்பி வைத்து விட்டார். மேலும் என்னால் அங்கு இருக்கவும் முடியவில்லை. என் உடல்நிலை மேலும் மோசமடையும் என்றும் நான் உணர்ந்தேன். எனக்கும் வேறு வழி இல்லை. எனக்கு பதிலாக வேறு ஒரு மருத்துவரிடம் என்னுடைய வேலையை கொடுத்தேன். இன்னைக்கு இரவில் யாரிடமும் சொல்லாமல் வீட்டுக்கும் வந்தேன். இதுவரை ராத்திரியில் திடீரென்று நான் வீட்டுக்கு வந்ததே இல்லை. கதவு மூடியிருந்தது. அவர்களை எழுப்ப நான் நினைக்கவில்லை. என்னிடம் இருந்த மற்றொரு சாவியை கொண்டு நானே அந்த கதவை திறந்து உள்ளே சென்றேன். உள்ளே நான் நுழைந்தவுடன் என் கணவர் இன்னும் வீடு திரும்பவில்லை என்பதையும் நான் உணர்ந்தேன். நான் அமைதியாக என் அறையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு அலறல் சத்தம் கேட்டது. மாடியிலிருந்து தான் அந்த சத்தமும் வந்து கொண்டிருந்தது. நான் மேலே ஓடி என் இளைய மகனின் அறையிலிருந்து இன்னும் அலறல் சத்தம் வருவதை நான் பார்த்தேன். நான் முன்னால் சென்று கதவை திறக்க ஆரம்பித்தேன். எனக்கு எதிரே நடந்த காட்சியை பார்த்து என்னை உலுக்கிய காட்சியாக இருந்ததால் நான் உறைய ஆரம்பித்தேன்.
காரணம், என் மகள் என் வேலைக்காரியை மோசமாக அடிப்பதை நான் பார்த்தேன். அந்த அலறல் சத்தம் என் வேலைக்காரியுடையது என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். நான் வேகமாக உள்ளே சென்று அவளை விலக்கி தள்ளினேன். அவளும் என்னை பார்த்து வருத்தப்பட்டாள். வேலைக்காரி என்னை பார்த்ததுமே வேகமாக என் அருகில் வந்து என் பின்னால் ஒளிந்தும் கொண்டாள். அதான் நைட் ஷிஃப்ட் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் போன பிறகு எனக்கு இப்படி தான் தினமும் நடக்கும். இது நேற்று மட்டும் இல்லை, பல நாட்களாக நடந்துட்டு இருக்கு என்று அழுதாள் வேலைக்காரி. என் மகள் ஏன் இந்த வேலைக்காரியை அடிக்கிறாய் என்று நான் கேட்டதற்கு அவள் கொடுத்த முகத்தோரணை ஒரு விதமாக பயமுறுத்தும்படி இருந்தது. நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினாள். அவள் நிலை வினோதமாகி கொண்டே இருந்தது. நான் என் மகளை பார்த்து கொண்டிருந்தேன். ஐயோ, அவளுக்கு என்ன நடக்கிறது என்று. நீ என்ன சொல்கிறாய்? நான் உன் அம்மா என்று சொன்னேன். நீ ஒன்றும் என் அம்மா இல்லை என்று அவள் மீண்டும் மீண்டும் அதையே கூறினாள். அவள் புத்தியில் வேறு எதுவும் இல்லை. மறுபுறம் என் வேலைக்காரி மிகவும் பயந்தாள். என் மகளின் நிலை மேலும் மோசமடைய தொடங்கியது. கோபத்தால் அவள் அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் அங்கேயும் இங்குமாக வீசவும் ஆரம்பித்தாள். நான் கொண்டு வந்திருந்த பையில் இருந்த தூக்க மருந்து ஊசியை வேகமாக எடுத்து என் மகளுக்கு நான் செலுத்தினேன். அவள் இப்பொழுது படுக்கையில் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த சூழ்நிலையில் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். என் வேலைக்காரி பயந்து ஒதுங்கி நின்றிருந்தாள். என்ன நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் வேலைக்காரியிடம், இதெல்லாம் என்ன? எப்போதிருந்து இப்படி நடக்கிறது? ஏன் இதெல்லாம் என்னிடம் நீ சொல்லவில்லை என்றும் நான் கேட்டேன். அதற்கு, என்னுடன் வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என என்னை அழைத்து சென்றாள். என் மகளை பார்த்து கவலைப்பட்டேன். அவளுக்கு என்ன நேர்ந்தது? அவள் ஏன் என்னை அடையாளம் காண மறுக்கிறாள் என்றும் யோசித்தேன். அப்போது வேலைக்காரி அறையை விட்டு வெளியே வந்து கீழே ஓடினாள். ஒரு நிமிஷம் கூட இங்கே இருந்தா அவ மறுபடியும் என்னை பிடித்து அடித்து விடுவாள் என்று சொல்லியபடியே ஓடினாள் அவள். நானும் கவலைப்பட்டு கீழே வேகமாக வந்தேன். நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களால் தான் நடக்குது என்று சொல்லவும் ஆரம்பித்தார். நைட் ஷிஃப்ட் செய்யக்கூடாது, ராத்திரி வீட்டிலேயே இருக்குன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எதையுமே கேட்க தயாராக இல்லை. நீங்கள் அவளுடன் உங்கள் நேரத்தை செலவிட்டிருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும் மேடம் என்றும் சொன்னாள். அவள் சொல்வது உண்மை என்பதால் அவள் பேச்சை கேட்டு ஒரு கணம் நான் மௌனமானேன். சிறு வயதிலிருந்தே எனக்கு டாக்டராக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எனவே எனது இந்த ஆசையை நிறைய சிரமங்களுக்கு பிறகுதான் நான் நிறைவேற்றினேன். என் கணவர் மிகவும் நல்லவர். என்னுடைய இந்த ஆசையை பற்றி நன்றாக அவருக்கு தெரியும். அதனால் கல்யாணத்திற்கு பிறகும் என்னை படிக்க வைத்து குழந்தைகளை பெற்ற பிறகும் என்னை வேலைக்கு போக அனுமதித்தார். ஆரம்பத்திலிருந்தே என் குழந்தைகள் வேலைக்காரியால் தான் வளர்க்கப்பட்டனர். என் குழந்தைகளுக்கும் நேரம் கொடுக்க என்னால் முடிந்த அளவு முயற்சியும் செய்தேன். ஆனால் பொறுப்புகள் அதிகமானது. எனது பெரும்பாலான நேரம் மருத்துவமனையிலும் கிளினிக்கிலும் தான் செலவழிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் நான் எப்போதுமே என் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ப்பையும் நல்ல கல்வியையும் கொடுக்க முயற்சித்தேன். நான் அவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம் இல்லை. என் வேலைக்காரி பேச ஆரம்பித்தாள். உங்களுடைய இந்த நடத்தையால் உங்கள் மகள் படிப்படியாக மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிட்டாள். அவளுடைய தாயிடம் அவளுக்காக நேரம் இல்லை. அவளுக்கு அம்மாவின் அன்பும் தேவைப்பட்டது. அது கிடைக்காத போது அது ஒரு மன ரீதியான வியாதியாக மாறியது. அவள் என்னை அடித்து தனது விரக்தியை கோபத்தையும் வெளிப்படுத்துகிறாள். அந்த சமயத்தில் நான் தான் அவளுடைய தாய் என்றும் அவள் நினைத்தும் கொள்கிறாள். அவளால் ஒருபோதும் உங்களிடம் குறைகளை சொல்லவோ வேறு எதுவும் புரிந்து கொள்ளவோ முடியவில்லை என்பதால் என்னை தன் தாயாக கருதி அவள் கோபத்தை வெளிப்படுத்துகிறாள். மேலும் காலையில் எழுந்து என்னிடம் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்லாமல் எனக்கு நிறைய பணமும் தருகிறாள். இவற்றை பற்றி உங்களிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றும் சொல்லுவாள். நானும் ஒரு ஏழை. அடி தொல்லைகளை சகித்து கொண்டேன். காலையில் உங்கள் மகள் பணம் கொடுத்தால் இரவில் நான் பட்ட கஷ்டங்களை நான் மறந்து விடுவேன். பகலில் ஒரு முறை உங்கள் மகள் என்னிடம் மன்னிப்பு கேட்டு பணம் கொடுக்க ஆரம்பித்த போது நான் அவளிடம் சொன்னேன், மகளே, நீ என்னை மிகவும் கொடுமைப்படுத்துகிறாய். உன் பணம் எனக்கு வேண்டாம். உன்னை பற்றி உன் அம்மாவிடம் சொல்லவா? உனக்கு சரியான வழியை அவர் காட்டுவார் என்று. ஆனால் அதற்கு உங்கள் மகளோ, அவ்வாறு சொன்னால் நீங்கள் அவளை மனநல காப்பகத்தில் வைத்து விடுவீர்கள் என்று பயந்தாள். அதே பயத்தில் கோபத்திலும் அம்மாவிடம் ஏதாவது சொன்னால் என்னை விடமாட்டேன் எனவும் என்று என்னை மிரட்டவும் ஆரம்பித்தாள். அதனால் நான் பயந்து போய் உங்களிடம் எதுவும் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருந்தேன் என்று வேலைக்காரி சொன்னாள்.
இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாளாச்சு என்று நான் கேட்டபோது, இது கடந்த 1.5 வருஷமாக நடக்கிறது. என்னிடம், உங்கள் மகள் நடத்தை சில சமயம் நெருப்பு போன்றதாக இருக்கும், சில சமயங்களில் நீர் போன்றதாக இருக்கும், சில சமயங்களில் அவள் என்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாள், சில சமயங்களில் அவள் தன் கோபத்தை எல்லாம் என் மீது வெளிப்படுத்தி விடுவாள், சில சமயங்களில் அவள் அவளுக்கு பிடித்த உணவை இரவு முழுவதும் சமைக்க செய்வாள், என் கைகளில் இருந்து சாப்பிட்டே கொண்டே இருக்க வேண்டும் என்றும் வற்புறுத்துவாள். உங்கள் மகள் தன் தாயிடமிருந்து விரும்பும் அனைத்தையுமே நான் செய்ய வேண்டும் என்று அவள் வலியுறுத்துகிறாள். அம்மாவாக என்னை காட்டிக்கொண்டு ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு கொடுக்கும் அத்தனை சந்தோஷத்தையும் தனக்கு தருவாயாக என்று கேட்டுக்கொண்டே இருப்பாள். நான் அவளது வற்புறுத்தலை நிறைவேற்ற முடியாமல் திணறவே அவள் கோபத்தால் வெறிகொண்டு என்னை அடிக்கவும் ஆரம்பித்தாள். உங்கள் பங்குக்கான தண்டனையை நான் தாங்க வேண்டுமென்று அந்த வேலைக்காரி அன்று எனக்கு சொன்னது இன்று எனக்கு புரிந்தது. ஏனென்றால் அந்த கோபமெல்லாம் எனக்காக இருக்கலாம். அதை என் மகள் வேலைக்காரியிடம் எடுத்து சொல்கிறாள். என் பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. ஆனால் என் புகைப்படம் எடுத்த அந்த பெண்ணை சந்திக்க ஏன் கணவரின் திட்டம் என்ன என்று நான் வேலைக்காரியிடம் கேட்டபோது அவள் அதற்கான காரணத்தையும் சொன்னாள். அந்த பெண்மணி ஒரு மனநல மருத்துவராம். இரவும் பகலும் மக்களுக்கு தொண்டும் செய்கிறாராம். என் மனைவிக்கு இதெல்லாம் தெரிவதற்கு முன்னாடி என் பொண்ணுக்கு இதெல்லாம் குணமாகணும் என்று உங்கள் வீட்டுக்காரர் நினைத்தார். அன்னைக்கு கூட உங்கள் வீட்டுக்காரர் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு இருந்தார். அந்த டாக்டர் என்னை கூப்பிடும் போதெல்லாம் நான் அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். உங்கள் மகளுடைய வைத்தியம் பற்றி நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அவர் கேட்கும் போதெல்லாம் நான் உதவி செய்ததால் அன்று எனக்கும் அந்த டாக்டர் கொஞ்சம் பணம் கொடுத்தார். அன்றைக்கு நீங்கள் எங்களை பார்த்திருக்க வேண்டும் என்றும் கூறினாள். குழந்தையின் தாயுடைய சில படங்களை வீடியோக்களை எடுத்திருப்பதாகவும் டாக்டரினிடம் சொன்னார். அதற்கான காரணத்தை நான் அவரிடம் கேட்டபோது அவற்றை குழந்தையின் மனரீதியான வைத்தியத்திற்காக உபயோகப்படுத்தப் போவதாகவும் கூறினார். மேலும் அவர், உங்கள் முதலாளி அம்மாவுக்கு இப்போது சந்தேகம் வந்துவிட்டது, அவர் இதற்கு மேல் குடும்பம் குழந்தைகளின் மீது கவனம் செலுத்துவார் எனவும் அதற்கான ஒரு மாற்றமாக தான் நான் செய்த நிகழ்வுகள் அமையும் என்றும் அவர் என்னிடம் கூறினார். அந்த வேலைக்காரியுடைய பேச்சை கேட்டதுமே எனக்கு எல்லாமே புரிந்தது. என் கணவர் என்னை மிகவும் நேசித்திருக்கிறார். அதனால் வருத்தத்தின் நெருப்பில் நான் எரிவதை அவர் விரும்பவில்லை. அதனால்தான் எல்லா விவரங்களையும் தானே தீர்த்து கொள்ளவும் விரும்பியிருக்கிறார். எனக்கு தெரியாமலும் அதை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் என் கணவரும் வீட்டுக்கு வந்தார். இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த எனது கணவர் என்னிடம் பேசத் தொடங்கினார். அந்த மனநல மருத்துவரிடம் கூறிய பல விஷயங்களில் இருந்து ஒரு சிலவற்றை உன்னிடம் நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் என்று என் கணவர் என்னிடம் சொல்ல ஆரம்பித்தார். நம்முடைய தொழிலில் வாழ்க்கையின் முழு நேரத்தையுமே வெறிப்பிடித்தது போல செலவழிக்கக்கூடாது. நம்மை சார்ந்தவர்களாக நம் பிள்ளைகள் இந்த உலகத்தை அடைகிறார்கள். குறிப்பிட்ட வயது வரும் வரை அவர்களுக்கு பெற்றோரின் அன்பும் முக்கியமானது, தாயினுடைய அன்பும் அவசியமாகிறது. இப்போதெல்லாம் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்வதால் குழந்தைகள் வெவ்வேறு இடங்களில் வளர்க்கப்படுகிறார்கள். குழந்தைகளை வளர்ப்பதற்கு தனியால் வைத்தோ, குழந்தைகள் இருக்கும் பள்ளிகளிலும் வீட்டில் உள்ள பிற உறவினர்களிடத்திலும் என வெவ்வேறு விதமாக வளர்கிறார்கள். ஆனால் ஒரு தாய் அன்பை தாய் மட்டும்தான் தர முடியும். உண்மையாக தாயை பிரிந்திருக்கும் குழந்தைகள் மீண்டும் தாயை பார்த்த பின்பு இயக்கத்துடன் பார்ப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். 1 மணி நேரம் ஆனாலும் உணவை குழந்தைகளுக்கு ஊட்டுவதில் குழந்தையுடைய அம்மா சலித்து கொள்வது இல்லை. இப்படி இருக்க நம்முடைய மகள் மட்டும் எப்படி உனது அன்பிற்காக ஏங்காமல் வளர்ந்திருப்பாள்? பெற்றோர் இருவரும் இந்த காலத்தில் வேலைக்கு செல்வதை தவறில்லை. ஆனால் மாலையில் வீடு திரும்பியதுமே அடுத்த நாள் காலை வரையும் தாய் அன்பு குழந்தைகளுக்கு கட்டாயம் கிடைக்க வேண்டும் தானே? விடுமுறை நாட்கள் என்று வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கொண்டு குழந்தைகளுடன் செலவிட வேண்டும் தானே? அது எதுவுமே இல்லாமல் இரவு பகல் என முழுவதுமே தொழிலை பற்றி இருந்ததே இந்த பிரச்சினைக்கு மூல காரணம் என்று என்னிடம் கூறினார். அவர் சொன்னது எல்லாம் வாஸ்தவம்தான். வேகமாக ஓடிச் சென்று என் மகளை எடுத்து முத்தமிட்டேன். அவளது உடல்நிலை முற்றிலும் குணமாக முழு மூச்சாக இறங்கினேன். அவளுக்காகவும் என் மகன் மற்றும் கணவனுக்காகவும் எனது நேரத்தை நான் செலவிடவும் திட்டமிட்டேன். மேலும் எனது வீட்டில் வேலை செய்யும் அந்த வேலைக்காரி அவளையும் அவர்களின் வீட்டிற்கு தினமும் சென்று வரவும் வார விடுமுறை ஒன்றும் நான் ஏற்படுத்தி அவளுக்கு நான் கொடுத்தேன். வாரம் ஒரு முறை உன் குழந்தைகள் பார்த்துவிட்டு வா, உன் குழந்தைகளுடன் நீ நேரத்தை செலவழி என்றும் நான் சொன்னேன்.
அவளுக்கும் அவளுடைய குழந்தைகளின் பாசம் கிடைக்க வேண்டும் என்றும் அவளுடைய குழந்தைக்கும் தாயுடைய பாசம் கிடைக்க வேண்டும் என அவளுக்கும் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுத்து அவளையும் ஊருக்கு அனுப்பி வைப்பேன். நான் என்னுடைய குழந்தைகள் மீது மட்டுமல்ல, என் வேலைக்காரியின் குழந்தைகள் மீதும் அக்கறை கொள்ள ஆரம்பித்தேன்.